என்னுடைய தனி ஜெப நேரங்கள் எல்லாம் தோத்திரம் ஒரு சின்ன டிப்ஸுக்காக சொல்றேன். தோத்திரம் பிதாவானவரோட ஒரு 1/2 hour தோத்திரம், ஒரு 1/2 மணி நேரம் பிதாவானவரோடு மட்டும். அவர் செஞ்ச அற்புதம் சிருஷ்டிப்பில் இருந்து பழைய ஏற்பாட்டுகள்ல புதிய ஏற்பாட்டில் அவர் செஞ்ச காரியங்கள், அவர் நாமம் ஏகோவா ஈரே, எல்ரோயி, ஏகோவா ஷம்மா, எல்ஷடா, இந்த நாமங்கள் எல்லாம் சொல்லி ஆபிரகாம் லைஃப்ல அவர் செஞ்சது, ஈசாக் லைஃப்ல செஞ்சது எல்லாம் சொல்லி 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 அவரை பிரைஸ் பண்ணிட்டே இருந்தா சர்வசாதாரணமா ஒரு 1/2 மணி நேரம் போயிடும். 1/2 மணி நேரங்கிறது ஒரு இனிஷியலா சொல்றேன். தோத்திரம் ஒரு 1/2 மணி நேரம் சர்வசாதாரணமா போகும். அப்படியே நீங்க கொடுத்த நம்முடைய குமாரனுக்காக தோத்திரம் அப்படின்னு இயேசு கிட்ட வரணும். தோத்திரம் அவரு இந்த பூமிக்கு வந்தது, அவர் மத்தேயு, மார்க், லூக்கா, யோவான் சுவிசேஷங்கள் அவர் செஞ்ச அற்புதம், குருடன் கண்ணை திறந்தது, சப்பானியை எழுப்பி விட்டது, ஊமையை பேச வச்சது, மரித்த சடலத்தை எழுப்பினது, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தினது, இந்த நன்மைகள் எல்லாம் சொல்லி 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 அப்புறம் அவர் நமக்காக கல்வாரியில் அடிக்கப்பட்டது, ஜீவன் தந்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, மரித்தோர்ல இருந்து உயிரோடு எழும்பினது, இதெல்லாம் சொல்லிட்டே வந்தா அடுத்த 1/2 மணி நேரம் ஈஸியா போயிடும். இப்ப நீங்க 2 பேரும் அனுப்பி கொடுத்த பரிசுத்த ஆவியானவருக்காக தோத்திரம்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு பண்ணும் பாருங்க. இந்த ஆவியானவர்னு சொன்ன உடனே ஏதோ ஒண்ணு பண்ணும் மனுஷனா இருந்தா